கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. கூடுதல் தகவல்களுடன் நமது செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், தற்போது கொடைக்கானல்ல எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருது? சுற்றுலா பயணிகள் தரப்புல என்ன சொல்லப்படுது? நிச்சயமாக. அதாவது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய 13 மாவட்டங்களில் இன்று கனமழையானது பெய்யும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதன் அடிப்படையில் கொடைக்கானலில் கடந்த 4 நாட்களாகவே கோடை மழையானது சற்று அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக நேற்று முதல் மிதமான மழை பெய்து வந்த நிலையில் இன்று மதியத்திலிருந்து சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக இந்த கொடைக்கானல் நகர்பகுதியில் இருக்கக்கூடிய செண்முகனூர், ஏரி சாலை, அண்ணா சாலை உள்ளிட்ட கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பிரதான பகுதிகள் அனைத்திலுமே இந்த கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. கொடைக்கானல் நகர் பகுதி மட்டுமல்லாது இங்கு அருகே இருக்கக்கூடிய இந்த கிராம பகுதிகளிலும் கூட அதிக அளவில் மழை பதிவாகி வருகிறது. மேலும் இதன் காரணமாக கொடைக்கானலில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் தண்ணீர் வரத்து அதிகரிக்கும் என்று எண்ணப்படுகிறது. மேலும் தொடர்ந்து மழை நீடித்து வருவதால் கொடைக்கானல் ஏரியில் படகு சவாரி செய்வது தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மழை நின்ற பிறகு மீண்டும் படகு சவாரி துவக்கப்படும் என்று நகராட்சி தரப்பிலும் அந்த படகு சவாரி குழுவினர் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை நிலவரத்தை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.